ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பராசக்தி ட்ரெய்லர் பார்த்துட்டேன், ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டேன், பராசக்தி ஆடியோ லான்ச் பார்த்துட்டேன், ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்த்துட்டேன். பட் மோஸ்ட்லி ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு ட்ரெய்லரும் மோஸ்ட்லி எனக்கு வந்து உண்மையை சொன்னால் ஜனநாயகன் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பகவந்த் கேசரி மாதிரியே இருக்குது. ஸோ அதில் எந்த குறையும் கிடையாது. கேசரியோ காஜி கத்திரியோ அவங்க கிண்டியிருக்காங்க, நம்ம சாப்பிட போகிறோங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். பட் ஒரு வகையில் ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து இதை முன்னாடியே சொல்லிட்டாங்க, பகவந்த் கேசரி தான் வந்துருங்க, ட்ரெய்லர் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக ட்ரெய்லரை மட்டும் தப்பாக கட் பண்ணி அரசியல் சட்டையர் மாதிரி கொண்டு போயிட்டு டக்குன்னு பார்த்தா பகவந்த் கேசரியும் தேட்டரில் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் மனதளவில் தளர்ந்து போயிருப்பேன், மனதை தளர்த்தியிருப்பாங்க என்ன. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓகேவாக இருக்கேன், மைண்ட் செட் ஆகிடுச்சு, போய் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ எப்பவும் போல தான் நல்லா தான் இருக்கும் மோஸ்ட்லி, அப்படி தான் நான் நம்புகிறேன். பட்டு ஹெச் வினோத்தோட வலிமை படம்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கேன். ஓகே, தென் பராசக்தி சொல்லறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. பட் இட்ஸ் ரியலி குட், நைஸ் மூவி ட்ரெய்லர். நான் வந்து ரியலி என்ன திங்க் பண்ணுறேன்னா, இந்த மூவி எதுக்கு விஜய் அண்ணாவோட ஃபைட்டுக்கு வருதுன்னு தான். பிகாஸ் இது தனியாக வந்துச்சுன்னா இது வந்து உண்மையிலையுமே நல்லா இருக்கிற படம். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது, இது வந்து நார்மல் கதை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா, சிவாக்கு அந்த எந்த ஒரு ஹிந்தி எதிர்ப்பை பற்றியும் ஐடியா இல்லை. சிவா ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற முரளி பையன் அதர்வா தான் ஹிந்திக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்போசிட்டில் வில்லன் வந்து ஜெயம் ரவி. இதில் வந்து எப்படியுமே அதர்வாயே போட்டுருவாங்க. அதர்வாயை முடித்ததுக்கப்புறம் அந்த போராட்டத்தை சிவா கையில் எடுக்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் போகும் கண்டிப்பாக. நாட் வைஸில் இது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படங்கிறது, இது எல்லாமே நல்லது தான். ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனை விட இந்த படம் வந்து இப்போது ஆளுங்கட்சிக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது. பட் ஏன் இதை ஃபைட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் இதை வந்து அழிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஃபைட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இது கூட ஃபைட்டு போட்டு, இப்போது விஜய் ஜெயிக்கிறாருன்னா ஜெயிச்சுட்டு போட்டோமே, நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் இம்பேக்ட் தானே கொடுக்கும். ஸோ ஏன்னு தெரியல. அப்புறம் நம்ம எஸ்கே அண்ணா சொல்லியிருந்தார், இது அண்ணன் தம்பி பொங்கல்னு. கேட்கும்போது நல்லாயிருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, 14ஆம் தேதி வர வேண்டிய படம் 14ஆம் தேதியாக வந்திருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு நாள் முன்னாடி 13 வந்திருந்தால் கூட ஓகே, இல்லை ஒரு நாள் பின்னாடி 15 வந்திருந்தால் கூட ஓகே. இது டைரெக்டாக 9 to 10, அதுக்கடுத்து இது வேறு இருக்குது, அது பேர் என்ன, மங்காத்தா ரீரிலீஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயண்ணா வடித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நேற்று பேசிக்காக ஆடியோ லான்ச்சை 3ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஆப்வியஸாக 3ஆம் தேதி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடி வச்சு சாட்டர்டே இல்லைன்னா இதுக்கு முன்னத்த வீக் சண்டே அந்த இதில் வச்சுருந்தாலே போதுமானது, கரெக்டு தானே? பட்டு தேவையில்லாமல் நேற்று ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு கூடையே சேர்ந்து இந்த ஆடியோ லான்ச்சும் விட்டு சன் டிவியோட டிஆர்பி ரொம்ப கம்மியாயிருச்சு. அதை நார்மலாக நெட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு தேவையா? இது தேவையில்லாத ஃபைட்டு தான். நல்ல படம், ஜனநாயகன் ஃபுல்லி மசாலா படம். பகவந்த் கேசரி தான், பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் பகவந்த் கேசரி அது கூட ஃபைட்டு போட்டு இவ்வளோ நல்ல படம் நாசமாக போகுது அப்படிங்கிறத, நல்ல படம் நாசமாக போகுதுன்னா மொக்கையாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த படம் தேவையில்லாமல் ஒரு லீவ் டேஸில் வந்துருந்ததுன்னா, தனியாக வந்திருந்ததுன்னா இந்த படம் தான் அந்த வீக் ஃபுல்லாக அந்த சீட்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுல்ல. ஸோ இதெல்லாமே தேவையில்லாதது தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு தமிழ் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க. தூய்மை பணியாளர்கள் பாவமாக இருக்காங்க, அவங்க வந்து சாக்கடையில் இறங்கி போராடிட்டுருக்காங்க, கோவத்தில் இறங்கி. இன்றைக்கி இந்த போராட்டத்தையாவது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம், அவங்க போராட்டத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டு
அவங்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா கஷ்டமே பட தேவையில்லையே, அவங்க ஓட்டு உங்களுக்கு எல்லாமே விழுந்துருமே. ஸோ முடிந்தவரை அதை ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வன்மத்தை கக்காம முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ, பை. நாளைக்கு இருக்கிற அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.